வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கணுமா. வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஆயில் போட்டுங்க, கொஞ்சமாக ஆயில் போடுங்க, ரொம்ப தேவையில்லை. எண்ணெய் காஞ்சிச்சிங்கம்மா, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சிங்கம்மா, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுங்கம்மா. ஒரு பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன், போட்டுக்கோங்க. தேவையான கருவேப்பிலை போட்டுருங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதக்கி விட்டுருங்கம்மா. சாம்பாருக்கு கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டால் புளி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றலாம், அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. 100 கிராம் வெண்டைக்காய்மா நல்லா முதலே கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஆற போட்டுருங்க. உங்களுக்கு வந்து பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும்மா. இந்த சைஸில் கட் பண்ணிவிடுங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கிடுங்கம்மா. வெண்டைக்காய் சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து குழகுழப்பாக இருக்குன்னுவாங்க. இந்த மாதிரி வந்து எண்ணெயிலே வதக்கிட்டிங்கன்னா அந்த குழகுழப்பு இருக்காது. மிளகாய் தூள் 1.5 ஸ்பூனுங்கம்மா. ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன். தனியாத்தூள் 1/4 ஸ்பூன். கொஞ்சம் அப்படியே கிளறி விடுங்க. துவரம் பருப்பு நான் 200 கிராம் எடுத்து குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிடணும். இப்போ இதை ஆட் பண்ணிவிடுங்கம்மா. பருப்பு வேக வைக்கும் போதுமா மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டு பருப்பில் வேக வைக்கணும், தண்ணி ஆட் பண்ணி. குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா வந்து குழஞ்சிடும்மா. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்கம்மா. கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாமா. 5 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாம்பார் வந்து காயெல்லாம் வெந்துடும். வெண்டைக்காயெல்லாம் புளி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி கரைச்சல் வச்சுருக்கோம்மா. நான் மேலவே ஊற்றிக்கங்க, அடியோட ஊற்றாதீங்க. நமக்கு என்ன வடிகட்டி வச்சாலும் அடியில் வந்து புளி திப்பி இருக்கும், அதனால் மேலோட்டம் தான் ஊற்றணும் எப்பயுமே. கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாமா. 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா. இப்போ கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்துச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு. நல்லா வெண்டைக்காய் சாம்பார் கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்குமா. இப்போ கொத்தமல்லி மேலவே போட்டுருங்க. அவ்வளோதான். சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் சாம்பார். இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும், பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா, ஒரு சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா.